அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. ஒரு 5 ரூபா கலெக்ஷன் 1992 to 2004 A to Z, complete year, complete mint. Very rare collection, good collection, very risky collection. வாங்க பார்க்கலாம். 1992 ஹைதராபாத். என்ன ஒவ்வொன்றையும் நான் காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன மிண்டு எழுதிருக்கணும் அந்த மிண்டு அதில் இருக்கும். ஹைதராபாத்னா ஹைதராபாத் இருக்கும். 92 மும்பை, 92 கொல்கட்டா, 3 மிண்டு தான். இதில் வந்து நீங்கள் நொய்டா தேட வேண்டாம். 93 ஹைதராபாத் கிடையாது. 93 மும்பை கொல்கட்டா 2 மிண்டு தான். நொய்டா கிடையாது. கொல்கட்டானா அதில் ஒன்றும் இருக்காது. என்ன கொல்கட்டானா 93 கிலோ எந்த சிம்பிள் இருக்காது. 94 ஹைதராபாத்து, மும்பை, கொல்கட்டா 3 மிண்டு. நொய்டா கிடையாது. 94 நொய்டா கிடையாது. 95 ஹைதராபாத்து, மும்பை, கொல்கட்டா, நொய்டா 4 மிண்டு உண்டு. 96 ஹைதராபாத்து மிண்டு தெரியுதா? ஹைதராபாத் தெரியுதா? 96 ஹைதராபாத்து, மும்பை, கொல்கட்டா, நொய்டா 4 மிண்டு. 97 ஹைதராபாத்து, மும்பை, கொல்கட்டா, நொய்டா 4 மிண்டு உண்டு. 98 ஹைதராபாத்து, மும்பை, கொல்கட்டா, நொய்டா 4 மிண்டு தான். 99 ஹைதராபாத்து, மும்பை, கொல்கட்டா, நொய்டா, மாஸ்கோ 5 மிண்டு உண்டு. 2000 ஹைதராபாத்து, மும்பை, கொல்கட்டா, நொய்டா, மாஸ்கோ 5 மிண்டு உண்டு. 2001 ஹைதராபாத்து, மும்பை, கொல்கட்டா, நொய்டா 4 மிண்டு தான். 2002 ஹைதராபாத்து கிடையாது. 2002 மும்பை, கொல்கட்டா, நொய்டா 3 மிண்டு தான். 2003 ஹைதராபாத்து, மும்பை, கொல்கட்டா, நொய்டா 4 மிண்டு. 2004 மும்பை, கொல்கட்டா, ஹைதராபாத் எழுதாமல் வச்சுருக்கிறேன். 2004 ஹைதராபாத். வெரி ரேர் மிண்டு, கிடைக்க மாட்டேங்குது. ஒரு காயின் வாங்குறதுக்கு 10 பேருக்கு ஃபோன் போட்டு ரிஸ்க் எடுத்து 1 மாதம் காத்துக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு. ஒரு நாணயம் வாங்குறதுக்கு யார்கிட்ட இருந்துன்னா தெரியப்படுத்துங்க, நான் நல்ல விலை கொடுத்து வாங்கிக்கிறேன். இந்த ஒரு செட்டு கொடுக்குறதுக்காக வேண்டிய தேவைப்படுது. டோட்டலாக இந்த காயின் ஃபுல்லாக A to Z 48 நாணயம். மொத்தம் இதோட விலை வந்து 3500 சிப்பிங் சார்ஜ் 100 3200 இந்த ஒரு செட் காயின். சரி, இந்த ஒரு நாணயம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டா இதனுடைய ரேட் வந்து 1500 1000 கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அது நஷ்டத்தில் போய்கிட்டு இருக்கு. ஃபோல்டர் மட்டுமே 50 ஃபோல்டருக்கு 200 போச்சு. காயின் 50 காயினுக்கு வாங்கின விலை, அதாவது ஆக்சுவலான ரேட்டு 250 வாங்கின விலை அது 1000 தான். 1000 ஆகுது. குறைஞ்சது ஒரு காயின் 20 ஓட்டலாம். 50 காயினுக்கு 1000 போச்சு. இல்லை, ரேர் மிண்டு இருக்குது. ரேர் மிண்டு, ரேர் கலெக்ஷன் வேலை இருக்குது. இத்தனை நாணயத்துலையும் இந்த மிண்டுகளை தேட வேண்டியிருக்கு. தேடி அது நல்ல விபூதி போட்டு தேய்ச்சி பளபளன்னு உருவாக்கி ஃபோல்டர் போட்டு பின் போட்டு எழுதி அதில் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கஷ்டப்பட்ட ஒரு கடினமான உழைப்பு இருக்குது. காயின் கிடைச்சாலும் அதை இந்த மாதிரி டிவைடேட்டு இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து அதை மெயின்டைன் பண்ணி இந்த மாதிரி கொண்டு வரக்கூடிய ஒர்க்கு ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் அதுக்கு எந்த விதமான லாபமும் இல்லாமல் உள்ள விலைக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ அது கட்டுப்படி ஆகாத காரணத்தினால இன்னும் இப்போ வந்து 1500 இதோட ரேட்டு. அன்னையில் ஒரு நீங்கள் 5 நாணயம் வாங்கினீங்கன்னா 1500 ஆயிரும். நொய்டா மிண்டு ஒரு 5 நாணயம் வாங்கினீங்கன்னா 1500 ஆயிரும். 2004 ரெண்டு மிண்டு வாங்குற மாதிரி இருந்தாலே 1000 போகும். இதெல்லாம் விலை கூட. இப்போ ரேட்டு தான் 1500 சொல்லியிருக்கேன். இன்னும் ஒரு மாதம் 2 மாதம் ஆயிடுச்சுன்னா இது 2000 3000 3500 போயிடும். வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதை சேர்த்து வைக்கிறேன். வேணுமுங்க வாங்கிக்கோங்க. இந்த செட்டு சோல்டு. இது நண்பருக்கு அனுப்ப போகிறேன். உங்களுக்கு பதிவு போட்டுட்டு அனுப்புகிறேன். ஆனால் ஒவ்வொரு செட்டு ரெடி பண்ணி ஆல்பத்தில் வைப்பேன். வேணும்னா சொல்லுங்கள். இது 5 ரூபீஸ் காயின் 2007 வெரி ரேர். இது நல்ல குட் கண்டிஷன் உள்ள ஒரு ப்ளஸ் காயின். சோல்டு வேறு இல்லை நம்மகிட்ட. இது ஒரு 1988 கொல்கட்டா மிண்டு. இது ஒன்று தான் வச்சுருக்கேன். நண்பர் கேட்டார்னு சொல்லி கொடுத்தாச்சு. சோல்டு. 1993 ஹைதராபாத்து,
வெரி வெரி ரேர் காயின். இப்போவே இதெல்லாம் விலை 5000, 6000, 7000 போயிடுச்சு. நம்ம அந்த விலைக்கு இன்னும் கொடுக்கல. ஏதோ நம்ம சேர்த்து கலெக்ஷன் பண்ணி வச்சுருக்க உரிய கூலிகளை மட்டும் வாங்கிட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இதுவும் சோல்டு தான். இது எல்லாம் ஒரு நண்பருக்கு வேண்டி பார்சலாகி போகுது. சோல்டு ஆகாத நாணயங்களை காமிச்சிட்டு வார். ஒரு ஓஎம்எஸ் காயின் 5 ரூபாயில் 2017 உள்ள ஒரு ஓஎம்எஸ் காயின். ஸ்டீலில் எஃப்எஸ்எஸில் 5 ரூபா காயின் ஒன்று இருக்குது. ஒரு 10 ரூபா காந்தி ஒன்று ஃபுல் கண்டிஷனாக உள்ள ஒரு காயின். 10 ரூபா காந்தியில் 2வது காயின். 10 ரூபா காந்தியில் 3வது காயின். 10 ரூபா காந்தியில் 4வது காயின். தாமரையின் சூரியனில் ஒரு காயின். 786 99.99% ஃபுல் கண்டிஷன் யூஎன்சி. ஆனால் யூஎன்சின்னு நான் வந்து உறுதிப்பட சொல்ல மாட்டேன். ஏன்னா எங்கிட்ட எந்த கரையும் எதுவுமே கிடையாது. யூஎன்சி நான் ப்ரூவ் பண்ணோம்னா வருஷத்துக்கு ஒரு 10 ஆள் இருந்தால் தான் யூஎன்சின்னு சொல்லுவேன். ஆனால் இது யூஎன்சி தான். நான் தான் இப்படி வச்சுருக்கேன். இது யூஎன்சி தான். 786 ரொம்ப அற்புதமான ஒரு கரன்சி. ஓல்டு கரன்சி, ரேர் கரன்சி. வேணுங்க அங்கே வாங்கிக்கோ. கொஞ்சம் சில்வர் காயின் ரெடி பண்ணேன். ரேட்டெல்லாம் நான் இன்னும் பார்க்கலை. உங்களோட பார்வைக்கு வைக்கிறேன். வேணும்னா கேளுங்க, நான் அதை சொல்கிறேன். இப்போ வைக்கிறேன், அப்புறம் நான் பதிவு போடுறேன். இப்போ நான் இந்த செட் பண்ணலை. 2 அனாஸ் 1916 பியூர் வெள்ளி. இதை இன்னும் நான் கிளியர்லாம் ஒன்றும் பண்ணலை. கிடச்சது மாதிரி உங்கள் பார்வைக்கு வைக்கிறேன். சார்ஜ் 5th கிங் எம்பரர். தெரியுதா? 2 அனாஸ் 1916. 1943 ஆஃப் சில்வர். 6ஆம் ஜார்ஜ் மன்னர். 1945 ஆஃப் சில்வர். 6ஆம் ஜார்ஜ் மன்னர். சார்ஜ் 6th கிங் எம்பரர். சார்ஜ் 6th கிங் எம்பரர். இயர் 1945. $1942 ஆஃப் ரூபி. ஃபுல் கண்டிஷனாக இருக்குது. சார்ஜ் 6th கிங் எம்பரர். 1944 ஆஃப் ரூபி. சார்ஜ் 6th கிங் எம்பரர். 1942 ஆஃப் ரூபி. சார்ஜ் 6th கிங் எம்பரர். 1906 1 ரூபி. எட்வர்ட் 7th கிங் அண்ட் எம்பரர். 1944 ஆஃப் ரூபி. கண்டிஷனை பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. சார்ஜ் 6th கிங் எம்பரர். 1940 1 ரூபி. சார்ஜ் 6th கிங் எம்பரர். 1940 சார்ஜ் 6th கிங் எம்பரர். 1944 சார்ஜ் 6th கிங் எம்பரர். 1944
42 40 42 44 சார்ஜ் 6th கிங் எம்பரர். இதில் இப்போ ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு அற்புதமான கலெக்ஷன். காயின் ஃபுல்லாக குட் கண்டிஷனாக இருக்கும். இப்போ மாஸ்கோ அப்படின்னா மாஸ்கோ மின்ட்டு கீழே இருக்கும். காயின் எல்லாமே ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். இதில் யூஎன்சி காயின் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இருக்கிற காயின்களில் தெளிவான நாணயமாக நல்ல வருஷமும் மின்டலும் தெரிந்த மாதிரி உங்களுக்கு வச்சுருக்கேன். வணக்கம்.